சொன்னேன் இல்லையா, உடல் என்பது மனித உடல் என்பது பஞ்சபூத சக்திகளால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். இது இயற்கையாக இயங்கக்கூடியது. இந்த இயற்கையாக இயங்கக்கூடிய மனித உடலில் பஞ்சபூத சக்திகளினுடைய நிலை மாறும் போது நோய்கள் ஏற்படுகிறது. அந்த பஞ்சபூத சக்தியினுடைய சமநிலை மாற்றத்தை சரி செய்வதற்கான சிகிச்சை முறை தான் கிளாசிக்கல் அக்குபஞ்சர். இந்த கிளாசிக்கல் அக்குபஞ்சர்ல நாங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ஒரு நோயாளி சிகிச்சை பெற வரும்போது அவர் என்ன அறிகுறிகளை சொல்லுகின்றார் என்பதை பொறுமையாக கேட்டு, உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூத உறுப்புகளுக்கான நாடி பரிசோதனை மூலமாக தெரிந்து கொண்டு, இந்த பஞ்சபூத சக்திகளில் எந்த சக்தி குறைந்திருக்கிறதோ அல்லது எந்த சக்தி மிகுந்திருக்கிறதோ அதை சரி செய்வதற்கான புள்ளியை அக்குபஞ்சரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தத்துவங்களின் அடிப்படையில் தேர்வு செய்து ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் சிகிச்சை கொடுப்பதுதான் கிளாசிக்கல் அக்குபஞ்சர். Thank you sir. Sir, one more question. சொல்லுங்க மேடம். ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு. சரி, அப்போ அக்குபஞ்சருக்கு வந்தா பெட்டரா இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனா பெட்டரா? அதாவது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி மண்டையெல்லாம் பிளந்து அந்த மாதிரி நோயாளி துடித்து கொண்டிருக்கும் போது யாரும் அக்குபஞ்சர் சிகிச்சைக்கு வரப்போறது இல்லை. நேரா எங்க தூக்கிட்டு போவாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் இன்றைக்கு தவிர்க்க இயலாமல் அலோபதி மருத்துவத்தை நாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனா ஒரு ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கோம், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது, கால் உடையுது, கை உடையுது, எலும்பு உடையுது, அந்த மாதிரி நேரங்கள்ல அலோபதிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு எந்த சிகிச்சையுமே தேவையில்லை, அக்குபஞ்சர் கூட தேவையில்லை. இயற்கையாகவே மனித உடலுடைய செயல்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு எலும்பு எனக்கு பிராக்சர் ஆகுது அப்படின்னு சொன்னா எந்த பொசிஷனில் அந்த கை இருந்ததோ அந்த பொசிஷன்ல வச்சு கட்டிட்டா போதும், எலும்புகள் தானாக கூடிக்கொள்ளும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த உடலுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அந்த மாவுக்கட்டு அந்த மாதிரி ஆமா, அந்த மாவுக்கட்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, இப்ப புத்தூர்ல அல்லது பல இடங்கள்ல கிராமங்கள்ல பச்சிலையை வச்சு மாவுக்கட்டு போடுவாங்க. அந்த மாவுக்கட்டு போடுவது கூட அந்த கரெக்ட் பொசிஷன்ல வச்சு போடுறாங்க. எந்த இடத்துல எலும்பு உடஞ்சிருக்குங்கிறது தடவி பாக்குறாங்க, கரெக்ட் பொசிஷன்ல வச்சு கட்டுறாங்க. அந்த மாதிரி கட்டும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த கையையோ அல்லது காலையோ எங்க அடிபட்டிருக்கோ அந்த உறுப்பை அசைக்காமல் வைத்திருந்தால் போதும், நிச்சயமாக எலும்புகள் கூடிவிடும். மேஜரா பிரச்சனை வரும்போதுதான் அலோபதி சிகிச்சைங்கிறது இன்னைக்கு தேவையா இருக்க தவிர ஸ்டிச்சிங் போடுறது அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான். மற்ற விஷயங்கள் அனைத்திற்கும் அக்குபஞ்சரே போதுமானது. ஓகே ஓகே. நம்ம நிகழ்ச்சியில இன்னொரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம், உங்க பேரு? ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். மேடம், எங்க பேரு கதிர் செல்வம் மேடம். சொல்லுங்க சார், என்ன கேட்கணும் டாக்டர் கிட்ட? ஒரு நிமிஷம். ஹலோ, வணக்கம். ஹலோ, எங்க அக்கா பையனுக்கு கிட்னி போயிட்டு இருக்குது. சரிங்க. அது இப்போ டயாலிசிஸ் பண்ணிருக்காங்க. டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா. சரி, உங்க கையில் வந்தா சரியாகுமா? அவருக்கு என்ன வயசு? 17 வயசு. 17 வயசுல கிட்னி போயிடுச்சா? ஆமா. அவர் 17 வயசுக்கு முன்னாடி சர்க்கரை நோய்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தாரா? இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன பிரச்சனை இருந்தது? ஒரு கிட்னி போயிடுச்சு, மாடு குத்தி. ஆமா. சரி, அது எடுத்துட்டாங்க. இது ஒண்ணு இருந்தது, மஞ்சள் வந்தது அவருக்கு. சரி, சிஎம்ஸ்ல போனாங்க. இப்போ டயாலிசிஸ் பண்ணுறாங்க நாராயணி ஹாஸ்பிட்டல்ல. சரி, உங்க கையில வந்தா சரியாகுமா? டயாலிசிஸ் எத்தனை வருஷமா பண்றீங்க? 1 வருஷமா. 1 வருஷமா டயாலிசிஸ் பண்றாங்களா? அந்த நோயாளியினுடைய மனநிலையை பொறுத்து இப்ப டயாலிசிஸ் பண்றாங்க இல்லையா? ஆமா. அவருடைய மனநிலையை பொறுத்து நாங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை அவர் கடைபிடிப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக டயாலிசிஸ் சிகிச்சையிலிருந்து படிப்படியாக அவரை விடுவிக்க முடியும். உங்களை நேர்ல பார்க்கலாமா சார்? பாருங்க. சரி, தேங்க்ஸ். உங்களுக்கு கீழே அங்க ஸ்க்ராலிங்ல நம்பர் போட்டிருக்காங்க இல்ல மேம், அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ சோ மச். அண்ட் அக்குபஞ்சர் சிகிச்சைனால எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அக்குபஞ்சர் அப்படின்னும் போது நம்மளுடைய மயிர் இழைகளை விட ரொம்ப மெல்லியமான ஊசிகளை கொண்டுதான் நம்ம அக்குபஞ்சர் பண்றோம். ஸோ அது ஒரே இடத்துல ஒரே ஒரு புள்ளியில மட்டும் ஒரு இப்போ 1 மினிட் 1 செகண்ட் அப்படின்னு சொன்னா அந்த 1 செகண்டுக்கு ஒரு இடத்துல மட்டும் தான் பண்ணலாமா, இல்ல அந்த 1 செகண்ட்லயே 4-5 இடத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா? அதாவது நீங்க கேட்டது நல்ல கேள்வி.
அக்குபஞ்சர் என்பது சீன முறையிலான நீடில் ஊசியை செலுத்தக்கூடிய வைத்தியம். இது வந்து ஒரு 8000 ஆண்டுகள் பாரம்பரியமான ஒரு சிகிச்சை முறை. 8000 ஆண்டுகள். அந்த சீன முறையிலான அந்த சிகிச்சை முறை, அந்த ஊசியை போடக்கூடிய அந்த சிகிச்சை முறையில மாஸ்டர் ஆஃப் அக்குபஞ்சர் என்று பெயர் பெற்ற W.U. பிங் என்று ஒரு மருத்துவர் சீனாவில இருந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அவருடைய புக்ஸ்ல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னா, 1 needle can cure more than 10,000 diseases. ஒரு ஊசியை கொண்டே 10,000க்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்த முடியும் என்று மாஸ்டர் ஆஃப் அக்குபஞ்சர் என்று சொல்லப்பட்ட W.U. பிங் சொல்லியிருக்கின்றார். சோ எந்த நோயாக இருந்தாலும் ஒரு புள்ளியில் சிகிச்சை கொடுப்பது மட்டுமே போதுமானது. பலவிதமான ஊசிகளை பலவிதமான புள்ளிகளில் ஊசியை செலுத்த வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. அவசியம் கிடையாது. ஆனா பல இடங்களில் இன்றைக்கு அக்குபஞ்சர் சிகிச்சைங்கிற பேர்ல நீங்க போய் படுத்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல 20 இடத்துல அல்லது 30 இடத்துல ஊசியை குத்தி ஒரு 2 மணி நேரம் படுக்க வச்சிடறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து 15 நாட்களுக்கு நீங்க வாங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. இது மாதிரி எல்லாம் நாங்க கேள்விப்படுறோம். அப்படி வந்து 15 இடத்துல அல்லது 20 இடத்துல அக்குபஞ்சர் ஊசிகள் குத்தப்படுகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த புள்ளியில் சரியான எந்த புள்ளியில வந்து தேர்வு செய்து சரியா வந்து குத்தணுங்கிறது தெரியலங்கிறதுதான் விஷயம். வேற ஒண்ணு இல்ல. வேற மாத்தி அவங்க புள்ளிகள்ல அந்த நிடல இது பண்ணும்போது இன்செர்ட் பண்ணும்போது அதுல எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. நான் ஏற்கனவே சொன்னேன், அக்குபஞ்சர் என்பது சக்தியை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. இதுல நீங்க எந்த புள்ளியில நீங்க வந்து டச் பண்ணினாலுமே அல்லது ஊசியை குத்தினாலும் என்ன நடக்கும்னு சொன்னா சக்தி சமநிலை ஆகும். வேற எந்த சைடு எஃபெக்டும் வராது. ஆனா அதுக்காக வந்து 30 இடத்துல குத்தணுங்கிற அவசியம் இல்லையா? இல்லையா? ஒரு இடத்துல குத்தினா போதும். சரியான புள்ளி அதுங்கிறத தேர்வு செய்து ஒரு இடத்தில் நீங்க வந்து ஊசியை குத்தினாலோ அல்லது டச் பண்ணாலோ கூட போதும். இப்ப நாங்கெல்லாம் வந்து ஊசி கூட போடுறது இல்லை. அதாவது சைனீஸ் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் வந்து அக்குபஞ்சர், அது நீடில் போடுறது. அதுல இருந்து அட்வான்ஸ் ஆனது அக்கு பிரஷர்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. இது சவுத் கொரியன்ஸ் கண்டுபிடித்த சிகிச்சை முறை. இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அழுத்துவது, ஒரு பிரஷரை கொடுக்கிறது. இப்ப நாங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது வந்து அக்கு டச் என்று சொல்லக்கூடிய ஜப்பானீஸ் மெத்தட். அதுல இருந்து லேட்டஸ்டா வந்த ஜப்பானீஸ் மெத்தடோட ஜப்பானிய முறையிலான சிகிச்சை முறை. இது ஒரு இடத்துல தொட்டாலே போதும், ஜஸ்ட் ஃபெதர் டச் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். ஃபெதர் டச் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். ஜஸ்ட் டச் பண்ணிட்டு நீங்க கை எடுத்துடலாம். உங்கள் உடலில் நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்களை நீங்கள் காண முடியும். ஓகே சார், ஏதாவது சிம்பிளா சொல்லுங்க சார் நம்மளுடைய ஸ்கை டிவி வியூவர்ஸ்க்காக. ஸ்கை டிவி நேயர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள அக்குபஞ்சர் வேலூர் அக்குபஞ்சர் அகாடமியின் சார்பாகவும் தமிழ்நாடு அக்குபஞ்சர் சிகிச்சையாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், மருந்தென வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்ற வள்ளுவர் வாக்கிற்கேற்ப உணவு பழக்கத்தை முறைப்படுத்திக் கொண்டு மருந்து மாத்திரைகளுக்கு இடம் கொடுக்காமல் எப்பொழுது பசிக்கிறதோ அப்பொழுது உணவை சாப்பிட்டு, எப்பொழுது தாகம் எடுக்கிறதோ அப்போது நீங்கள் தண்ணீரை அருந்தி, இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இவற்றை தினந்தோறும் உணவில் சேர்க்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு எந்த விதமான அடிக்ஷனுக்கும் ஆட்படாமல், அதாவது இன்னைக்கு வந்து சாதாரணமா டீ காஃபி குடிக்கிறது அந்த மாதிரி பலவிதமான பழக்கங்களுக்கு அடிமையாவதை தவிர்த்து இருந்தால் போதும். நீங்கள் எந்த விதமான சிகிச்சையும் மேற்கொள்ளாமலேயே, அக்குபஞ்சர் சிகிச்சை கூட இல்லாமலேயே உங்களுடைய வாழ்க்கையை நோயற்ற வாழ்க்கையாக நிம்மதியாக கழிக்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்ப நம்பணும். எங்களை நாங்க நம்ப சொல்லல. நாங்கள் சொல்வது பிறவியிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு மனித உடலுமே அற்புதமான ஆற்றல் நிறைந்த ஒரு அமைப்பாக இந்த மனித உடல் இருக்கிறது. இதை விட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த அளவிற்கு அற்புதமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்முடைய மனித உடல். இந்த உடம்ப நம்புங்கன்னு சொல்றோம். அதே மாதிரி உடலினுடைய மொழி என்பது என்னங்கிறத கொஞ்சம் கவனிங்க. உடம்பு நம்ம கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணுதுங்கிறத கவனிங்க. உடம்பு பசிக்குதுன்னு சொல்லுதா சாப்பிடுங்க, தூங்க சொல்லுதா தூங்குங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லுதா ரெஸ்ட் எடுங்க, தண்ணி குடிக்க சொல்லுதா தண்ணியை குடிங்க. உடம்பு சொல்றத கேளுங்க. இதை கேட்டா போதும், நிச்சயமாக நோயற்ற வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுறோம். ஓகே சார், இப்போ பசிக்கும் போது சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, காலையில 2 இட்லி சாப்பிடுங்க, மத்தியானம் கொஞ்சோண்டு ரைஸ் சாப்பிடுங்க, நைட் 2 சப்பாத்தி சாப்பிடுங்க. அந்த மாதிரியான அளவுகள் இருக்கா நம்மளுடைய சாப்பாட்டுக்கு? நிச்சயமாக மனித உடலை பொறுத்தவரையில்
எந்த விஷயத்திற்கும் பொதுவான அளவீடுகள் என்பது கிடையாது. அது உணவாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம உடலில் நடக்கக்கூடிய ஹார்மோன் செக்ரியாஷனாக இருந்தாலும் சரி, ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவாக இருந்தாலும் சரி, ரத்த அழுத்தத்தினுடைய அளவாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் மனித உடலுக்கு பொதுவான அளவீடு என்பது எதுவும் கிடையாது. இப்ப சர்க்கரை நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு நீங்க சொல்ற மாதிரி மருத்துவர்கள் கூறும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பசி அதிகமா இருக்கும், ஆனா டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி 2 இட்லியை மட்டும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது நிச்சயமாக உடல் மேலும் பாதிப்புக்குள்ளாகும். எவ்வளவு பசி இருக்கோ அதை அந்த அளவுக்கு நீங்க சாப்பிடணும். பசி இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. இதுதான் சரியான முறை. அந்த 2 இட்லி சாப்பிட்டா கூட வெஜிடபிள்ஸோ இல்ல ஃப்ரூட்ஸோ ஏதாவது நம்மளுடைய பசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டா அது நமக்கு ஹெல்தியா. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே டாக்டர், இவ்வளவு நேரம் நம்ம ஷோ பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு. மக்கள் தெரிஞ்சுக்காத நிறைய விஷயங்களை இன்னைக்கு உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஸ்கை டிவி நேயர்களுக்காக ஒரு அருமையான விஷயம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. சரியா உணவை மேற்கொள்ளுங்க. அதுவே உடம்பு சொல்றதை நீங்க செஞ்சீங்கன்னாவே எந்த ஒரு டாக்டரும் உங்களுக்கு தேவையில்லை, உங்க உடம்பு தான் உங்களுக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதை சொல்றது நம்ம எல்லாருமே இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் நம்ம ஸ்கை டிவி நேயருக்காக நீங்க இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணது, அக்குபஞ்சர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸ்கை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வேலூர் அக்குபஞ்சர் அகாடமியின் சார்பாகவும் தமிழ்நாடு அக்குபஞ்சர் சிகிச்சையாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த நிகழ்ச்சியினை கேட்டமைக்காக நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஸ்கை டிவி உரிமையாளர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.